பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு தன்மையில நம்ம எல்லாருமே ஆட்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். நம்ம அந்த பிரபஞ்சத்தை கண்டு வியக்கவும் முடிகிறது, பயப்படவும் வேண்டியிருக்குது. எப்போ, எந்த நேரத்துல, அல்லது என்ன அதிசயங்கள் கொண்டதாக இருக்கிறது என்ற வியப்பும் ஆபத்தும் நிறைந்த ஒன்றாகவே இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்சியளிக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது சொன்ன ஓர் அறிவுல இருந்து 6 அறிவு வரை மனிதன் வந்திருக்கான். ஒரு அறிவு உயிரை எப்படி படைச்சிருக்குது, ஒரு குருவி எப்படி படைச்சிருக்குது, அந்த குருவி தனக்கு தேவையான கூடை அழகாக எவ்வளவு மதிநுட்பத்தோட கட்டுது, அதனுடைய உடல் உறுப்புகளினுடைய தன்மை, ஒவ்வொரு உயிர்களினுடைய சைஸே வித்தியாசமா இருக்குது. மயிலு, குயிலு, காகம், இப்படி பல பறவைகள், விலங்கினங்களை பார்க்கிறோம். கங்காரு போன்ற விலங்கினங்கள்லாம் 2 கால்ல குதிச்சு குதிச்சு நடக்குது. தன்னுடைய குட்டியை பாதுகாத்துக்குள்ள பை வச்சிருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்துல தனித்தனி தன்மையுடன் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரே வீட்டுல பிறந்த இரட்டை குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைகள்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசமான குணங்கள் எல்லாமே அமைச்சிருக்கு. இவ்வளவு நுட்பமும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சம் பல ரகசியங்களையும் கொண்டதாக இருக்கிறது. ஒரு தேனீயால் ஒரு 5 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கக்கூடிய தேனை நுகர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், ஒரு எறும்பிற்கு எங்க உணவுப் பொருள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல், மழை வருவதற்கு முன்னாடியே தன்னுடைய இடத்தை காலி செய்யக்கூடிய எறும்புகளும் சில பறவைகளும், இப்படி பிரபஞ்சம் ஒவ்வொன்றுக்கும் சில அறிவையும் நுட்பத்தையும் கொடுத்து இருக்கிறது. அதே போல மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுத்திருக்கு? சிந்தனை ஆற்றல் மட்டும் மனிதனுக்கு கொடுக்கல, மனிதனுடைய உடல் அமைப்புகள், சக்தி அமைப்புகள்ல சில ரகசியங்களை கொடுத்திருக்கு. அந்த ரகசியங்கள்ல ஒண்ணுதான் 3வது விழி திறத்தல். இந்த பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சியில மிகப்பெரிய ஒரு நன்கொடை மனிதன் தன்னைத்தான் அறிந்து கொள்வதற்கும், தன்னுடைய மயக்கத்தை குறைத்து அல்லது மயக்கத்தை விட்டு வெளியேறுவதற்கும் மனிதனுக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் 3வது விழி. 3வது விழி என்பது ரொம்ப முக்கியம். மனிதன் இடதுகண் வலதுகண் சொல்லுவான். இடதுகண் சந்திரன், வலதுகண் சூரியன் சொல்லுவோம். இந்த 2 விழியில் 3வது விழியாகிய புருவமத்தி என்ற ஒரு சக்கரத்தை குறித்த ஒரு ரகசியத்தை இந்த பிரபஞ்சம் மிக ரகசியமாக வச்சிருக்கு. மனிதனுடைய உணர்வு நிலை பெரும்பாலும் அவனுக்கு கீழ் நோக்கு சிந்தனையில தான் இருக்கும். அவனுடைய கவனம் முழுவதுமே விசுத்தி சக்கரம், அநாதக சக்கரம், மணிபூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரத்தை மையப்படுத்தி தான் இந்த மனிதனுக்கு சக்தி நிலைகள்ல இருக்கும். மனிதனுடைய கவனம் முழுவதுமே அதை நோக்கி மட்டுமே கீழ் நோக்கி போகும். மனிதனுடைய கவனத்தை கீழ்முக சிந்தனையிலிருந்து மீட்டு எடுத்து அவனுடைய கவனத்தை புருவமத்திக்கு கொண்டு வரும்போது அவனுடைய உணர்வு நிலைகள் மேம்பட ஆரம்பிக்கிறது. மனிதன் விலங்கின பதிவுகளிலிருந்து வந்தவன் தான். மனிதனுக்கு சில சூழ்நிலைகள் தன்னை அறியாமல் விலங்கின குணத்தை நம்ம வெளிப்படுத்த தான் செய்யறோம். பிற உயிரை கொல்லுதல், உடைமையை பறித்தல், பிற உயிர் வாழும் சுதந்திரத்தை கெடுத்தல், இந்த தன்மை இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கிறது. இந்த விலங்கின பதிவுகளிலிருந்து இருந்து மனிதன் தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய உணர்வு மையத்தை கீழ்நோக்கு சக்கரங்களிலிருந்து மேல்நோக்கு சக்கரமாகிய புருவமத்திக்கு திசை திருப்ப வேண்டும். புருவமத்திக்கு திசை திருப்பும் போது மனிதன் தன்னுடைய அறியாமையை முதலில் நீக்க தொடங்குகிறான். மனதின் குமுறல்கள் மீதான அந்த குழப்பத்தின் மீதான தன்மையிலிருந்து விடுபட தொடங்குகின்றான். பிரபஞ்சத்தின் மீதான அறிவை பெற ஆரம்பிக்கிறான். பிரபஞ்சத்தை ஊடுருவி அறிய ஆரம்பிக்கிறான். இந்த பிரபஞ்சத்தை கடந்த அந்த ஒருமை நிலையான அந்த ஒன்னஸ் என்ற நிலையையும் மனிதன் உருவமத்தி சக்கரத்தை உணர்வதன் மூலமாக பெறுகிறான். இந்த 3வது விழிக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நெற்றிக்கண் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நமக்கு சிவன் சொல்லுவாங்க, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்ன நக்கீரர், உன் கண்ணே உடம்பாய், உன் உடம்பு முழுவதுமே கண்ணா வந்தாலும் நீ எவ்வளவு பெரிய சிவனா இருந்தாலும் தமிழுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை அப்படிங்கிற அளவெல்லாம் நம்ம பார்த்தோம். நெற்றிக்கண் அப்படிங்கிறத சொல்லலாம். புருவ பூட்டுன்னு பேரு. புருவங்களுக்கு இடையில எங்களை போய் கவனத்தை வச்சா மனசு லாக் போட்டுடலாம். அதனால புருவ பூட்டுன்னு பேரு. 3ஆம் கண் ஞானக்கண். சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 3 சந்திக்கக்கூடியதுல இங்க இருக்கக்கூடிய வீடு, முச்சந்தி வீடு, திரிகுடம், அப்புறம் லாடாஸ்தானம், ஆக்கினை என்ற பல பேர்ல இது அழைக்கப்படுது. அனைத்து சக்கரங்களில் முதன்மையான சக்கரம் ஆக்கினை என்று சொல்லக்கூடிய 3வது விழியாகும். பொதுவாக யோக பயிற்சியாளர்கள் உடலின் சில மையங்களை சக்கரத்தின் மையமாக சுட்டி காட்டுவர். சக்கரங்கள் பிராண உடலில் இருக்கிறது என்ற அறிவை யோகி பெற்றிருக்க வேண்டும். பருவுடலில் சில பாயிண்ட்ஸ் நாம் கவனிப்பது போல தோன்றினாலும் கவனிப்பதன் மூலமாக ஏற்படும் அழுத்தம் பிராண உடலில் தான் உணரப்படுகிறது. சக்கரங்கள் நன்கு சக்தியோடு இருக்கும்போது அது சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்புகள் தொடர்புடைய சுரப்பிகளும் நன்கு இயக்கப்படுகின்றன. ஒருவன் தொடர்ந்து புருவமத்தியை கவனிச்சுட்டே வந்தாலே, தீவிரமா மெய்ப்பாடுபட்டு வந்தால் கண்டிப்பா அடைய வேண்டியது அடைய முடியும்.
இந்த புருவ மத்திய அவ்வளவு முக்கியமா சொல்லப்படுது. பிட்யூட்டரி சுரப்பியை துரிதப்படுத்தும் பணி. மூளையின் முன்பக்கம் சற்று கீழ்ப்புறத்தில் ஒரு ஜெர்ரி பழம் போல தொங்கிக் கொண்டிருக்கும் சுரப்பி தான் பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி தான் நல்ல ஒரு சுரப்பி. இந்த சக்கரத்தை நம்ம தொடர்ந்து கவனிப்பதன் மூலமாக இதுல சக்தி ஓட்டம் நல்லா வரும்போது பிட்யூட்டரி நல்லா தூண்டப்பட்டு ஹைபோதலமஸ்க்கு செய்திகளை அனுப்பி ஹைபோதலஸ் மூலமாக மற்ற சுரப்பிகளை ஆளுகிறது. இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறது, பாரா தைராய்டு, இந்த மாதிரி கிளான்ஸ்ல இம்பேலன்ஸ் ஹார்மோன்ஸ், இம்பேலன்ஸ் செக்ஸுவல் தாட்டு, இம்பேலன்ஸ் எமோஷனல்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்முடைய சுரப்பி ஒரு காரணமா இருக்கும். இந்த சுரப்பிகள் சரியாக தூண்டப்பட்டு சரியான அளவு எல்லா சுரப்பிகளும் இயங்கப்படுத்தும் போது நமக்கு இந்த பிட்யூட்டரி நல்லா சுரந்ததுன்னா போதுமானது. பிட்யூட்டரியில் சுரக்கும் ஹார்மோன் கழுத்து பகுதியில் சுரக்கும் தைராய்டு சுரப்பியை பராமரிக்கிறது. மேலும் சிறுநீரகத்தை பராமரிக்கும் வேலையும் இச்சுரப்பி செய்கிறது. பிட்யூட்டரி சரியாக சுரப்பதால் ஒழுக்க மேம்பாட்டை குழந்தைகளிடம் காண முடியும். இப்படி பிட்யூட்டரி சுரப்பிக்குன்னு ஒரு கதை இருக்கு. பிட்யூட்டரி சுரப்பி தான் புருவமத்தி கிடையாது. பிட்யூட்டரி சுரப்பி அப்படிங்கிறது ஒரு சுரப்பி. அந்த சுரப்பி நல்லா வரணும்னா ஆக்னை சக்கரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, இதுல நல்ல சக்தி ஓட்டம் இருந்ததுன்னா பிட்யூட்டரி தூண்டப்பட்டு ஹைபோதலமஸ் வழியா மற்ற எல்லா சுரப்பிகளும் என்ன செய்யும்? இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால பிட்யூட்டரி சுரப்பிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுரப்பியாக கருதப்படுகிறது. ஆகினை. ஆகினை என்றால் ஒரு மனிதனின் பிராண உடலில் இருக்கும் அனைத்து சக்கரங்களுக்கு முதன்மையாக இருப்பதும் ஆகினை சக்கரம் தான். மூலாதார சக்கரம் முதல் விசுத்தி சக்கரம் உள்ள 5 சக்கரங்களும் இடகளை பிங்களை நாடிய வழியாகவே 6வது இருக்கக்கூடிய சக்கரமான ஆக்னை சக்கரத்துடன் இணைக்கப்படுகிறது. எப்படி போகுதுன்னா, இடது கால் பெருவரில இருந்து ஒரு நாடி வருது, வலது கால் பெருவரில இருந்து ஒரு நாடி வந்து இப்படி மூலாதாரத்துல பின்னும், அப்புறம் சுவாதிஷ்டானத்துல பின்னி 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 அப்படி வந்து விசுத்தியில இருந்து இப்படி பின்னி ஆக்னை சக்கரத்துக்கு போகுது. இந்த ஆக்னை சக்கரத்தின் வழியா தான் வெளியே போகும். அதான் இடகளை பின்னல்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்ல, இந்த ஆக்னை சக்கரத்தை கமாண்டிங் சக்கரா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்கினை அப்படிங்கிற சொல் வந்து நிறைய கல்வெட்டுகள்ல இருக்குது. மன்னனின் ஆக்கினைக்கு இணங்க அப்படின்னா மன்னனின் ஆணைக்கு இணங்க அப்படின்னு ஆணை சக்கரம் என்று சொல்லுவோம். ஆர்டர். ஆகினை சக்கரம் மற்றும் சகசார சக்கரம் இரண்டும் பஞ்சபூதங்களின் ஆளுமைக்கு அப்பாற்பட்டவை. இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு உடல் ரீதியான பற்று அதிகமா இருக்குது. நம்ம எல்லோருமே உடல் ரீதியான பற்றோட நம்ம இருக்கிறோம். அந்த உடல் ரீதியான பற்று நமக்கு நிறைய இருக்கும்போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாதகம், மணிபூரகம், விசுத்திக்கு இந்த 5 சக்கரங்கள் நம்ம கட்டுப்பட்டு இருக்கும்போது நம்ம பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்முடைய உணர்வு நிலைகளும் இருக்கும். இப்ப இந்த உணர்வு நிலைகளை பஞ்சபூதங்களுக்கு தாண்டி கொண்டு போகணும்னா நம்ம வந்து நம்ம பாடி கண்ட்ரோல்ல இருந்து நம்ம நல்லா டீப்பா போகணும், தாண்டி போகணும்னு ஆசைப்பட்டா நம்முடைய கவனத்தை சகசார சக்கரத்திலையும் ஆக்னை சக்கரத்திலையும் நம்ம வந்து கவனத்தை வச்சு பழகணும்.